இவ்வாறே நீர் மற்றும் ஓர் இவ்வாறே நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறக்கின்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட திரைப்படமான தூவானம் திரைப்படத்தினுடைய கதை, திரைக்கதை, இயக்கம் என்று பல துறைகளிலும் தன்னை வெளிப்படுத்தியிருந்த டாக்டர் எஸ். சிவன்சுதன் அவர்கள். ஆண்களே, வைத்திய கலாநிதி சிவன்சுதன் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார். அவர் இப்பொழுது வானொலியில் எடுத்துக் கொள்ள இருக்கிறேன். வணக்கம் சிவன்சுதன். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றோம், சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு ஒரு வைத்தியர் ஒரு சினிமா துறையோடு இணைந்து பல நாடுகளிலும் அல்லது பல நாட்களாக ஓடிய திரைப்படமான தூவானம் திரைப்படத்தினுடைய ஒரு பல துறை மன்னன் என்ற வகையிலே உங்களை எடுத்துக்கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்களேன், அதாவது இந்த தூவானம் என்ற திரைப்படத்தை எடுக்க வேண்டும் அல்லது இதுக்கான கருப்பொருள் அல்லது இதை எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? என்னன்னு சொன்னா, இப்ப நான் எங்களோட ஹெல்த்த பாக்கைகள்லையும் கூட உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு கலாச்சார சீரழிவு, மற்றது போத பொருளுக்கு அடிமையாதல், மற்றது இந்த தற்கொலை முயற்சிகள், மற்றது குடும்பங்களுக்கு இடையான பிரச்சனை அப்படி என்று சொல்லி கணக்க பிரச்சனைகள் முலாவிடுது. அத்தனைக்கும் ஒரு அடிப்படையா இருக்கிறது நாங்கள் ஒரு நம்பிக்கை இனமான ஒரு சமுதாயமா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சமுதாயமா, ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ள இருக்கிற ஒரு சமுதாயமா இருக்கிறபடியால்தான் இது வெவ்வேறு டைவர்ஷனா இதை போய் வெவ்வேறு ஒரு இதா வெளிப்படுது. ஆனபடியா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று இருந்து வருது. இப்ப நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல துவக்கம் சிறுகதை, கவிதை அதுகள் எழுதி கொண்டு வந்தது. ஃபேக்கல்ட்டில போர்டேக்குள்ள கணக்க நாடகங்கள் போட்டு இருக்குது. அந்த நேரத்துல எங்களோட பெருங்கலைஞர் குழந்தை மா சண்முகலிங்கம் அவரோட தொடர்பு கிடைச்சது. அவர் கணக்க விஷயங்களை சொல்லி தந்தார். பிறகு அந்த ஃபேக்கல்ட்டில படிக்கிற காலத்திலும் சிறுகதை, கவிதை அப்படின்னு சொல்லி கணக்க விஷயங்கள்ல ஈடுபாடு இருந்தது. ஆனா எனக்கு கனகாலமா ஒரு எங்கட கதைய ஒரு முழு நீள திரைப்படமா எடுக்க வேண்டும் என்ற ஒரு கனவு ஒன்று இருந்து கொண்டிருந்தது. இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்ப அது நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுறதுக்காக அல்லது ஒரு ஆக்களை நெறிப்படுத்துறதுக்காக அல்லது சமுதாயத்தை எடுக்கேட் பண்றதுக்காக ஒவ்வொரு டெக்னிக்குகளை நாங்கள் பாவிச்சு கொண்டு வரோம். டிவியை பாவிக்கிறோம், பேப்பரை பாவிக்கிறோம், இந்த வலைத்தளங்களை பாவிக்கிறோம், அல்லது விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்படுத்துறோம். ஆனால் இந்த திரைப்படம் என்றது ஒரு சரியான ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. ஏன் அதையும் இந்த விஷயத்துக்கு பாவிக்க கூடாது என்ற ஒரு விஷயம் ஒன்றும் இருந்தது. ஆனபடியா இதையும் ஒரு பரிச்சாத்த முயற்சித்து பார்ப்போம் என்ற ஒரு நிலவரத்துல இதுகள் எல்லாமா சேர்ந்துதான் இந்த விஷயம் கூடி வந்திருக்குது. சரி, நல்ல விஷயம் ஐயா. இப்ப நல்ல ஒரு விடயத்தோடு நீங்கள் தொற்றிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சீரழிவு, அதற்கப்பால உங்களுடைய பட்டறிவு, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ படத்தில் இருக்கின்ற பொழுது, இப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால், இப்ப நீங்கள் படித்தது பட்டம் படித்து வெளியில வந்துட்டீர்கள் கனாலத்துக்கு பிறகு, ஏன் இந்த தாமதம்? இப்ப உங்களிடம் அந்த உள்ளீடு மனதுக்குள்ளே இருந்திருக்குது, ஏன் இவ்வளவு காலம் இந்த திரைப்படம் பெறுவதற்கான அல்லது இந்த எழுத்துருவாக்கம் பெறுவதற்கான தாமதம் என்னன்னு சொல்ல முடியுமா? இதுல என்னன்னு சொன்னா, இப்ப இந்த படம் துவங்கினது, இந்த படம் துவங்கி நேரடியா இந்த ஸ்கிரிப்ட் எழுத துவங்கி இன்றைக்கு படம் வெளியிட்டதுக்கு எங்களுக்கு 5 வருஷம் பிடிச்சிருக்குது. அப்ப இது என்னன்னு சொன்னா, இந்த இதுல 150 கலைஞர்கள் இணைஞ்சுதான் இதை செய்திருக்கிறோம். ஆனபடியா இந்த 150 கலைஞர்களுக்கும் முழு நீள திரைப்படம் என்று பார்த்தா இதுதான் முதலாவது திரைப்படம். எங்களுக்கு திரைப்படத்தை பற்றி மற்ற கவிதை அதுகள்ல கொஞ்சம் அறிவு இருந்தாலும் எங்களுக்கு திரைப்படத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனபடியால் இதுக்குள்ள இது எங்களுக்கு ஒரு கனவாத்தான் முதல் இருந்து கொண்டிருந்தது. எங்கிட்ட அந்த அளவு பணபலம் இருக்குதா அல்லது கேமரா இருக்குதா, அவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இருக்கணுமா, ஒன்றில மட்டும் கிளியரா இருந்த நாங்கள் என்னன்னு சொன்னா, எங்களோட உள்ளூர் கலைஞர்களை மட்டும்தான் இதுல பாவிக்க வேணும். எங்களுடைய படம் வெற்றியோ தோல்வியோ நாங்கள் எங்களோட உள்ளூர் கலைஞர்கள பங்களிப்பை மட்டும்தான் இதை பாவிக்க வேணும் என்று இருந்தது. ஆனபடியா இப்ப அந்த திரைப்படம் எடுக்கிற அளவுக்கான ஒரு பின்புலத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னா, இங்க வைத்திய நிபுணரை இங்க வந்தது 2004ஆம் ஆண்டு. 2004ஆம் ஆண்டு இப்ப 19 வருடங்கள்.
அந்த ம். 19 வருடங்கள்ல புற சூழ்நிலைகள் இடம் கொடுக்காத ஒரு தன்மை ஒன்று இருந்தது. ம். அதே நேரம் எங்களுக்கு அந்த வளங்கள் எங்களோட உள்ளூர்லயே அதை செய்யறதுக்கான போதுமான வளங்கள் இருக்கு. அதை சரியான முறையில தராதரமா செய்யலாமான்ற விஷயத்தை ஸ்டடி பண்ண வேணும்ன்ற தேவை இருந்தது. ம். அப்புறம் இதுல துவங்கின அப்புறம் எங்களுக்கு 5 வருஷம் எடுத்தது. அடுத்தது. ஆனபடியால் நாங்கள் வடிவா சிந்திச்சு யோசிச்சு கால் வச்சு துவங்கி முடிக்க 5 வருஷம் எடுத்தது. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு காலதாமதம் தான். ம். ஆனா நாங்கள் அதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அமைஞ்சு வரையில. அமைஞ்சு இல்ல. சரி. இப்ப டாக்டர், இப்ப நீங்க இந்த திரைக்கதையோடு ஏற்கனவே உங்களோட மனதுக்குள்ள இருந்த பிரச்சனைகள், நீங்கள் ஒரு வைத்திய கலாநிதியா இருக்கின்றபடியாலும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்கூடாக பார்த்திருக்கின்றபடியால், அத யோசிச்சு நீங்க அந்த கதை ஒன்றை கொண்டு வரணும். சரி. இப்ப கதையை எடுத்து எழுதுறன்றது வந்து நீங்கள் ஒரு போதனா வைத்தியசாலையிலும், தனியார் இடத்திலும் வேலை செய்து, உங்களுக்கு நேரம் என்பது கிடைக்காமல் இருந்திருக்கு. எப்படி எந்த நேரத்துல இந்த கதையெல்லாம் எழுதுவீங்கள்? முந்தி படிக்கிற காலத்த போல இரவில இருந்து எழுதி கிறுக்கி தள்ளுவீங்களா? அல்லது உங்களுடைய ஓய்வு நேரத்துல எழுதுவீங்களா? இந்த கதை எழுதுறதுக்கு எத்தன நாள் உங்களுக்கு பிடிச்சது ஐயா? இதுல வந்து என்னன்னு சொன்னா, பொதுவா இரவு நேரத்துல தான் எனக்கு ஒரு ஓய்வு நேரமும் கிடைக்கும். அமைதியான நேரம் இரவு நேரத்துல தான் எழுதுறது. ம். அதோட இப்ப பொதுவா குழந்தை சேரும் சொல்லுவாரு என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு கலைப்படைப்புன்னு சொன்னா, அதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்க வேணும். ஒரு ஆமா. நோக்கத்தை நோக்கித்தான் அது இருக்க வேணும். ம். 2வது சொல்லுவாரு என்னன்னு சொன்னா, எங்களோட உண்மை சம்பவங்கள அடிப்படையா வச்சு எழுதியக்குள்ள தான் அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஆமா. அப்ப எங்கட இந்த பிரச்சனை சம்பந்தமான விஷயத்த கதையா எழுதியக்குள்ள வந்து, அதுல எல்லா விஷயத்தோடும் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்தோடும் எனக்கு நேரடியான ஒரு சம்பந்தம் தொடர். ஒன்று ம். இருந்தது. ம். அப்ப உதாரணமா அந்த எங்கட உரும்பிரா தான் என்னுடைய ஊர். ம். அதுலதான் ஒரு பெரிய ஒரு சண்டை அந்த ஐபிகே டைம்ல ஆமா. நடந்தது. ம். ம். அப்ப அதுல நடந்த மனத்தாக்கங்கள், அந்த விஷயங்கள் எங்கட வீடும் 2 தடவை எரியூட்டப்பட்டது. அது இந்த எல்லா இதுகள் சேகரிப்புகள் எல்லாம் இழந்தது. காட்டு வச்சது அந்த விஷயங்கள். அப்ப அதுக்குள்ளாலதான் அந்த கதை போகுது. ம். கதை போய் மற்றது நான் இந்த மேற்படிப்புக்காக 1995ஆம் ஆண்டு வைத்தியரா நான் கடமை ஏற்றாலும், மேற்படிப்புக்காக சில காலம் இந்த தாயகத்தை பிரிஞ்சிருந்த நேரம். நேரம். அப்ப அதிலே அந்த நேரம் ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வு அல்லது அந்த வேதனை, அது கூடாகவும் அந்த அனுபவம் எனக்கு நேரடியா இருந்தபடியா, இந்த ம். கதைகளை அது கூடாக கொண்டு போகல வந்து, அது எங்கட வாழ்வியலோட கொண்டு போய்க்கல. அது எழுதுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கையில. ம். அப்ப அதுக்கு நேரம் என்றது ஒன்று இருந்ததுதான். பட் அது எழுதி முடிஞ்சா பிறகும் வந்து நாங்கள் அது கன பேரோட தொடர்ச்சியா அந்த அந்த கதை சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி அதை பொலிஷ் பண்றதுக்கும் டைம் எடுத்தது. டைம் அந்த எடுத்தது. கதைச்ச ஆக்கள்ல குழந்தை சேரோட கதைச்சது, எங்களோட டிரெக்டர் ரதிதரனோட கதைச்சது, நவராஜ், எங்களோட குடும்பத்து ஆக்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்று சொல்லி கதைச்சு கதைச்சு தான் அதை ஒரு ஃபைனலான ஃபார்மட்டுக்குள்ளே எடுத்தது. அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தது. டைம் எடுத்தது. டைம் எடுத்து தான் இது வந்தது. ஆனா அப்படியே எங்களோட வாழ்வியலுக்குள்ளால வரைக்குள்ள அது எழுதுறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கேன். சரி. டாக்டர் சிவன் சார், என்னடா இப்ப கதையே கெடுத்துட்டீங்கள், விஷயத்தை கொண்டுட்டீங்கள், யதார்த்தமா உங்களை பாதித்த அல்லது சமுதாயத்தில் இடம்பெற்ற விடயங்களை எல்லாம் எடுத்துட்டீங்கள். சரி. இப்ப எடுத்த பிறகு நீங்கள் எல்லாரும் புதுசு, அல்லது நடிகர்களும் புதுசு, இயக்குனரும் புதுசு என்று சொல்லிட்டீங்கள். அப்ப இதை திரைக்கதையா மாற்றுவது என்பது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அதாவது இப்ப கதை என்பது வேறு, திரைக்கதை என்பது வேறு என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அப்ப எப்படி திரைக்கதையா நீங்கள் மாற்றுகின்ற பொழுது உங்களுக்கு அது எப்படி ஒரு அனுபவத்தை அல்லது எப்படி ஒரு சேலஞ்ச், எப்படி எவ்வாறான ஒரு ஆபத்தை அல்லது அதை யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி அதை மாத்துறீங்க? அப்ப அதுல வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று இருந்தது. ஒன்று வந்து என்னன்னு சொன்னா, அங்கட எழுதுறது வந்து எங்கட பேச்சு மொழியில தான் இருக்க வேணும்ன்றதுல ஒன்று கிளியரா இருந்தது. ம். 2வது அந்த திரைப்பட மொழி என்ற விஷயத்தை பார்க்கைகளையும் அந்த இதுல திரைப்படம் சம்பந்தமான அறிவுசார் ஆக்களோடையும் கதை கேட்கல இந்த கணக்க விஷயங்களை கண்டென்ஸ்டா போனால் அது வந்து சில திரைப்பட வரவிலக்கணங்களை மீறும் என்ற ஒரு பிரச்சனையும் ஒன்று இருந்தது. அப்ப எங்கட நோக்கத்தை நோக்கி நாங்கள் போகைக்குள்ள கணக்க உண்மையான திரைப்பட வரவிலக்கணங்களை மீறித்தான் இது போனது. சில திரைக்கதை வசனம் என்றால் என்ன, சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, கதைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன. அப்ப நாங்கள் தொடர்ந்து கண்ணக்க திரைப்படம் எடுக்கிற திட்டம் எனக்கு எங்களுக்கு துவங்கிக்குள்ள இருக்கையில செய்ய வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் இதுக்குள்ளால சொல்ல வேண்டும், சொல்லி முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் இத கணக்கு ஆக்களோட தொடர்ச்சியா கதைச்சது. இப்ப இது ஒரு அந்த
இது வேணும்னா மக்களுக்கு சுவைபடவும் அதை கொடுக்க வேண்டி இருக்கு. கண்டிப்பா. மருந்து கொடுக்குற மாதிரி லெக்சர் மாதிரியும் இருக்க முடியாது. அதுல ஒரு ம். கலைத்துவம் ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருந்தது. அதே நேரம் அந்த தென்னிந்திய திரைப்பட சாயல் பெற வேணும் பெறக்கூடாதுன்றதுலையும் நாங்கள் கவனமா இருந்தது. ம். ஆனபடியா இது சில விஷயங்களை பொறுத்தளவில் ஒரு பரீட்சார்த்த முயற்சின்னு கூட சொல்லலாம். சில ம். பேர் இது என்ன மாதிரி போகுமோன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்க வேணுமோ, எல்லாருக்கும் பிடிக்குமோ அல்லது பாப்பினமோன்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. ஆனால் இது வெளியில கொண்டு வந்த அப்புறம் எங்களுக்கு ஒரு ஊக்கமா வருது. அப்ப இது வந்து 100% அந்த திரைப்பட வரவிலக்கணங்களுக்குள்ள இருக்குதோன்றது இப்பவும் கேள்விக்குறிதான். கேள்விக்குறிதான். ஆனால் படைப்பு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை, அதாவது சொல்ல வேண்டிய விடயத்தை ஒரு ஒரு புத்தகமோ அல்லது ஒரு காட்சியோன்றது போல ஒரு திரைப்படம் வந்து ஒரு ஆவண திரைப்படமோ அல்லது ஒரு காவியமாக இருக்கின்ற பொழுதுதான் அது பேசப்படும். அது 100 வருடமோ 150 வருடமோ 200 வருடம் தாண்டால். இன்று கூட நாங்கள் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது யார் எப்படி இருப்பார், கர்ணன் எப்படி இருப்பார், வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பார் தெரியாது. ஆகவே தூவானம் திரைப்படமும் 100 வருடம் தாண்டினாலும் பேசப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. சரி, அடுத்த விடயம் என்னென்றால், இப்ப சரி படம் எல்லாம் வந்துட்டு, திரைக்கதை வந்துட்டுது. யார் இதை இயக்குறது, யார் இதை எடிட் பண்றதுன்னு சொல்லி எப்படி அ முடிவெடுத்தீங்கள்? யாரை தொடர்பு கொண்டீங்கள்? இதுல யார் திறமையானவர் என்று எப்படி கண்டு கொண்டீங்க? இத இந்த திரைக்கதை வசனம் எடுக்க துவங்கின பிறகு ஆரை கொண்டு இந்த டைரக்ஷன் செய்ய வேணும் என்று தேடி திரிஞ்சது. ம். பல பேரோட கதைச்சது. அப்ப அவைக்கு வந்து அந்த டெப்த்துக்கு போற அளவுக்கு அனுபவம். அந்த அறிவு பத்தாது மாதிரி இருந்தது. ம். அப்ப அப்ப டாக்டர் இந்த நவராஜன் என்று ஒரு நண்பர் ஆள் இருந்தவர். அவர் தான் எனக்கு ரதிதரன் அறிமுகப்படுத்தி விட்டார். தெரியும் அவர் நாடகத்துறையில இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அவரோட போய் கதைச்சு பார்ப்போம் அன்னைக்குள்ள அவர் அந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர்கிட்ட முதலாவது கேள்வியே எனக்கு இவர் தான் டைரக்டர் என்று. அவர் முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த படத்தை என்னத்துக்காக எடுக்கிறார் என்று தான் கேட்டேன். இந்த படத்தை என்னத்துக்காக நீ எடுக்கிற நோக்கம் என்ன, எய்ம் என்ன? அப்ப அவர் அந்த டெப்த்துக்குள்ள வாங்கினார். அவருக்கு அந்த ஆழமான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அதோட ஒத்துழைச்சு ஒவ்வொன்றை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் கணக்க பிரச்சனைகளையும் வெளிச்சூழல் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அதை நல்லா ஒத்துழைச்சு செய்யக்கூடிய மனப்பான்மை. அதோட அவர் திறமை, அவர் அந்த நாடகத்துறையில சரியான ஒரு அனுபவமானவர் ஆனபடியால் அவர் தான் பொருத்தமானவர் என்ற ஒரு தீர்மானம் எடுத்துத்தான் அவரை அடுத்த முக்கியமான ஒரு திரைப்படத்துல ஒரு எடிட்டர், என்ன ஒரு பத்திராதிபர், அதை எப்படி கண்டுகொண்டீங்கள்? அவரை யார் எப்படி தெரிவு செய்தீங்க? அதை நினைச்சுன்னா இப்ப நான் எடுக்க துவங்கிக்குள்ள யார் எடிட்டர் என்ற விஷயத்த நான் பாப்பம் என்ற ஒரு நிலவரத்துலதான் எடுத்தது. எடுத்து படமெல்லாம் எடுத்து முடியத்தான் நாங்கள் சரி நாங்கள் எடிட் பண்ணுவோம் வெவ்வேறு ஆக்களோட போய் எடிட்டரை தேடி தெரியக்கலாம். எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அதுல பார்த்தா கணக்க ஷோட்ஸா காணையில ஒவ்வொரு ஷோட்ஸையும் எங்கே என்று தேடி எடுக்கிறது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்தது. சில ஷோட்ஸ்ல சில டெக்னிக்கல் பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு தெரியும் குறைஞ்சளவு பணத்தோட தான் இதை எடுத்தது. அப்ப ஒரு கேமரா தான். அப்ப ஒரு டிரெக்ஷன்ல அந்த கேமரா வச்சு எடுக்கிறது, அப்புறம் அதே விஷயத்தை திருப்பி செய்யுங்கன்னு போட்டு இன்னொரு டிரெக்ஷன்ல எடுக்கிறது. அப்ப சில நேரம் என்னன்னு சொன்னா, ஒரு நேரத்துல ஒரு பக்கம் ஜாலியா போட்டிருப்பார், மற்ற டிரெக்ஷன்ல மற்ற பக்கம் ஜாலியா போட்டிருப்பார். அப்ப அப்படியான சில ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிருந்தது. அப்ப அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு அதை தொகுத்து ஒரு படமாக்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா தான் இருந்தது. அந்த நேரத்துல எங்களுக்கு பிரபு என்றவர் அறிமுகமானார். அவருக்கும் இது இந்த திரைப்படத்துல புதுசா இருந்தாலும் அவருக்கு சரியான ஒரு ஆர்வம், இதை செய்ய வேணும், நல்லா செய்ய வேணும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது. அவர் பல மணி நேரம் செலவழிச்சுதான் இதை செய்தவர். இதை செய்து கொண்டிருக்க கதையில கூட சில ஓல்ட்ரேஷன் செய்ய வேண்டி வந்தது. எங்களுக்கு இந்த ஷோட்ஸ் பார்த்தா திருப்பி இப்போ எடுக்கலாம். ஆனபடியா அதை செய்து அந்த பிரபு என்றவர் தான் அந்த கடைசியா அந்த எடிட் செய்து நல்ல ஒரு ஃபார்மட்ல கொண்டு வந்தார். சரி, இப்ப எவ்வளவு நேரம் இந்த திரைப்படத்தை முழு நிலமா எடுத்தீங்கள்? எவ்வளவு இதை அவர் கட் பண்ணி இருக்கிறார், எவ்வளவு அவர் வெட்டி இருக்கிறார்? அப்ப இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எடுக்கிறதுக்கு 38 நாட்கள் எடுத்தது. எடுத்த மனுத்தியாளங்கள் என்று பார்த்தால் கணக்க அத முதல் தரம் நாங்கள் எடிட் பண்ணிக்கிற ஒரு 2.25 மணித்தியாலம் என்று வந்தது. பிறகு நாங்கள் அதை சுருக்கி எடுத்து சரியா கண்டென்ஸ் ஆக்கி எல்லாம் செய்து அதை கடைசியா
ஒரு மணித்தியாலமும் 38 நிமிஷத்துக்கும் எடுத்த நாங்கள். ம். ஆனா அதுல எங்களோட ஹார்ட் டிரைவ்ல ஒரு கண்ணக்க கிடக்குது. அதுக்குள்ள நினைவிருக்கிறது. டெலிவிஷன் தான் இது எடுத்தது. அதாவது சொல்லுவார்களே, இந்த நீங்கள் ஆங்கில திரைப்படங்களை பார்த்தீர்கள்னா, சிலது இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது என்று பின்னால ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாரும் படம் முடிஞ்சோனே போயிடுவார்கள். நான் ஒரு வித்தியாசமாக படத்தை பார்ப்பதை விட, அந்த படத்துக்கு பின்னால போற கட்டங்கள் எப்படி எடுக்கப்பட்டது? என்ன நடக்குது? சில தமிழ் திரைப்படங்களும் அத போடுவார்கள். ஆகவே இதுகளெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாது டாக்டர். நீங்கள் இத பிறகு ஒரு அனுபவமாக இதுக்கென்றே ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி செய்து வச்சு பார்க்கலாம், இல்ல குடுக்கலாம். வெட்டப்பட்ட காட்சிகள் இப்பொழுது விஜய் திரைப்படங்கள் கூட வெட்டப்பட்ட காட்சிகள் என்று YouTubeல வந்து கொண்டிருக்கு. ஆகவே நீங்கள் அதுவும் போடலாம். இப்ப சரி, இப்ப உங்களுக்கு இந்த இந்த காட்சி ஒரு ஒரு திரைக்கதை, கதை என்று எழுதி ஒரு தயாரிப்பாளராக இவ்வளவு நேரத்தையும், பணத்தையும் போட்டு எடுக்கின்ற பொழுது, இப்ப பிரபு இவ்வளத்தை வெட்டி போட்டாரே, நான் சொல்ல வந்த விடயம் இல்லையே என்ற ஒரு மனத்தாங்கம் இருக்கின்றதா? அது அது நிச்சயமா சில காட்சிகளை கஷ்டப்பட்டு எடுத்து பிளான் பண்ணி போய் எடுத்து போட்டு ம். பிரச்சனை அதுல ஒரு 10 செகண்ட் தான் வரும். ஒரு 15 செகண்ட் தான் வரும். அல்லது சில காட்சிகள் மொத்தமாயே இல்லாம போன காட்சிகளும் இருக்குது. இருக்குது. ஆனா அது வந்து ஒரு எங்கட திரைப்பட குழுவின் எல்லாரும் சேர்ந்து எடுத்த தீர்மானம். ஆனபடியா இதை விடுவோம் என்று சொன்னா கொஞ்சம் கவலையோட அதை விட்டதுதான் சில வேலை. ம். ஆனா டைமும் ஒரு ஃபேக்டர் தான். ஆக்கள் தொய்யாம பார்க்க வேணும் என்ற ஒரு ஃபேக்டரும் வெவ்வேறு காரணங்களுக்காக சில பிடிச்ச சீன்ஸும் அதுக்குள்ளால வெளியில போனது. வெளியில அப்ப வந்து. அது உண்மை. ஆனா அது ஒண்ணும் செய்ய முடியாத டீம் டிசிஷன் என்ற அளவில் அது விட்டதுதான். இல்ல, ஏன் அந்த கேள்வியை கேட்டேன் என்றால், அந்த அந்த வலியோடு இருப்பவர் நீங்கள் தான். ஏன்னா அந்த கதையை எழுதி, இதை திரைக்கதையாக்கி, இதை தயாரிக்கிறவர். அவருக்கு தான் தெரியும். மற்றாக்கள் படத்துக்கு உங்களுடைய நோக்கம் சரி, அதாவது படம் சரியா வரணும் என்று. என்றாலும் அதுக்காக செலவழிக்கப்பட்ட நேரம், ஆட்கள், நடித்தவர்கள், ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலை எனக்கும் வந்தது. சில படங்களை எடுத்திருக்கிறார்கள் இங்கு. ஆனால் நான் வந்த காட்சி ஒரு நிமிடத்தில் போயிருக்கும். அந்த மின்னல் வந்து பாரம்மாண்டு போனது போல, வடிவேல் குறிப்பிடுவது போல வந்துட்டு போயிடுவோம். ஆகவே அந்த அனுபவத்துக்கு தான் இந்த கேள்வியை கூட கேட்டிருந்தேன். என்றால் வெட்டுகின்ற பொழுது அந்த படத்துக்கு சரியாக இருந்தாலும் ஒரு மனதுக்குள் ஒரு ஒரு வலி அல்லது ஒரு ஒரு கிளேசம் ஒன்று இருக்கும். சரி. உதாரணத்துக்கு சொல்ல ஒரு சீன் என்னன்னு சொன்னா, ஒரு தூக்கணாங்குருவி கூட உண்டு. அந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாடுவினா அது கீழே விழுந்து போயிருக்கும், பிஞ்சு போயிருக்கும். அப்ப அதுல வந்து இது என்ன அந்த பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து அந்த பிள்ளைகள் கேட்கும். அப்ப அந்த கூடு அந்த சிறுக அந்த சிட்டு அந்த தூக்கணாங்குருவி கட்டின கூடு காலத்துக்கு காலம் வந்து அந்த குரங்கள் பிச்சு போட்டு போகட்டும் சொல்லி ஒரு அர்த்தத்தோட சொன்ன ஒரு விஷயம் உண்டு. அதுக்குள்ள சேர்க்க முடியல முடியல. அப்ப எங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. அதை சேர்க்க முடியல, சேர்க்கிற சூழ்நிலையும் வரையில. ஆனா அதை வெட்டினது கொஞ்சம் கவலை தான். ஆனா வெட்ட வேணும் என்ற விஷயத்துக்குள்ள வெட்டினது. நல்ல விஷயம். ஆம்னர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் வைத்திய கலாநிதி சிவன்சரோடு பேசியிருக்கிறோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தால் கூட கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விருப்பங்களை அல்லது உங்களுடைய தெரிவை அல்லது உங்களுடைய விடயங்களை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி வைக்க வேண்டும். மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னியிலிருந்து பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 வானொலியில் எடுத்து வரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும், ஏடிபிசியினுடைய முகநூல் வாயிலாகவும், ஏடிபிசியினுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு ஏடிபிசியினுடைய ஆப் அல்லது இன்டர்நெட், அத்தோடு ஏடிபிசியினுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும் கேட்டும் பார்த்தும் மகிழலாம் என்பதையும் நேர்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப டாக்டர், இவ்வளவெல்லாம் எடுத்து இந்த கலைஞர்களை தெரிவு செய்வது என்பது வந்து புதுக்க படம் எடுக்கிறீங்கள், சும்மா இருக்கிற ஆக்களை எல்லாம் கொண்டு போட்டு படத்தை நாசப்படுத்தவும் இயலாது. அப்ப எப்படி தெரிவு செய்தீங்கள் உங்களோட திரைப்படத்துக்கு கலைஞர்களை? என்னன்னு சொன்னா, இதுல கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான கலைஞர்கள். அதுல வந்து எங்களோட டிரெக்டர் ரதிதரன் அவர்களுடைய பங்கு இருந்தது. அவர் இந்த துறையில இருக்கிறபடியால், நாடக கலைஞர்கள் பல பேரை தெரியும் என்றபடியால் அவர் இந்த கலைஞர்கள் தெரிவில ஒரு முக்கியமான பங்கு வகித்தார். அதோட எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தவர், ஒரு பேங்க் மேனேஜரா ரிட்டையர் பண்ணி போட்டு, அப்ப அவரும் சில கலைஞர்களை அடையாளப்படுத்துறதுல மிகவும் உதவி அளித்தார். அவர் அறிமுகப்படுத்தின ஒரு கலைஞர், அவ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 83 வயது அம்மா. அவருக்கு இதோட ஒன்றும் தெரியா, கலையை பற்றி தெரியா, நாடகம் நடிக்கல. ஆனா அவ கொண்டு வந்து அவ வந்து சரியான ஆர்வமா சின்சியரா எல்லாம் நடிச்சு
அந்த டப்பிங்கும் கூட அவ வடிவா அதை பார்த்து கதைச்சு எல்லாம் செய்தவ. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆர்வம் தன்னை இந்த படத்தை நான் திரையில பார்க்க வேணும்னு சொல்லி. ஆனா இல்ல மனவருத்தமான விஷயம், அது திரைக்கு வர்றதுக்கு முதல்ல அவ இறந்து போனா. அவளுக்கு ஒரு தாக்கமா இருந்தது. அதை விட அந்த வில்லுப்பாட்டு கலைஞர்களையும் இந்த கூத்து கலைஞர்களையும் நான் தெரிவு செய்தேன். அதுக்கு பிறகு டாக்டர் சிவயோகன் என்று சொல்லி அவர் இந்த ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறார் உளவளத்துல. அவர் வந்து அந்த இசைக்கலைஞர்கள் கண்ணன் மாஸ்டர் அவையரோடு ஒரு தொடர்படுத்து அந்த இசைக்கலைஞர்களை கோஆர்டினேட் பண்ணுற அந்த விஷயத்த செய்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு டீம் ஒர்க்கா எல்லாருமா சேர்ந்துதான் அந்த கலைஞர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வாங்க. சரி, இப்ப டாக்டர் இப்ப 38 நாள் படத்தை எடுத்துக்கிறீங்கள். எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்க? யாழ்ப்பாணத்துல குறிப்பாக எந்தெந்த இடங்கள்ல இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இதுல யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ள வெவ்வேறு இடங்கள்லயும், வட்டுக்கோட்டை இந்த டவுன் ஏரியாக்குள்ளயும், மற்றது கிளிநொச்சி மாவட்டத்திலையும் எடுத்தனாங்க. சிலது கிளிநொச்சி மாவட்டம், மற்றது பூநகரி ஏரியாவில் எடுத்தது. அந்த ஏரியாவுக்குள்ளதான் பொதுவா வடமாகாணத்துக்குள்ளதான் இது நாங்கள் எடுத்தோம். நல்ல ஒரு இன்னொரு கேள்வி உண்டு. இப்ப இந்த ஏதாவது செயற்கையாக ஒரு ஷெட்டை போட்டோ அல்லது ஏதாவது ஒன்று செய்து அல்லது கூடாரம் அமைத்து ஏதாவது காட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது ஏற்பட்டதா, அல்லது இயற்கையாகவே மலையாள திரைப்படங்களை போல எடுத்து முடித்து விட்டீர்களா? அநேகமா எல்லாம் அந்த ஷெட், ஸ்பெஷலான ஷெட் கூடையில. ஆனா சில நேரம் அந்த நாள் அந்த பழைய விடயங்களை காட்டபடி கிடைக்க, உதாரணமான கிளாலி விஷயங்கள் காட்டபடி கிடைக்கல, அது ஒரு இடத்தை நாங்கள் அந்த செட்டப்புக்கு மாத்துறதுக்காக சில விஷயங்களை செய்த நாங்கள். ஆனா பெருசா அந்த தியேட்டருக்காக போட்ட ஷெட் மாதிரி இல்ல. அந்த சில செட்டப் இப்ப நாங்கள் பழைய காலத்தை பிளாஷ்பேக்க எடுக்கல, பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வீடுகளை சில மோடிஃபிகேஷன் செய்ததே தவிர அந்த படம் எடுக்கிறதுக்கான பெரிய ஷெட் ஒன்றும் போடல. சரி, அடுத்த ஒரு கேள்வி பக்கம் வருவோம். இப்போ படத்தை எடுக்கிறது சரி, நடிகர்கள் எல்லாம் எல்லாம் எந்த விதமான ஊதியம் இல்லாமல் தான் நடித்திருக்கிறார்கள், அல்லது யாருக்காவது ஊதியம் வழங்கப்பட்டதா? ஊதியம் வழங்கப்பட்டது. ஆனா அவையில் அந்த பெரிய அளவில் இல்ல. அவை ஒரு குறிப்பிட்ட அளவு ஊதியம் தான். தென்னிந்திய சினிமா மாதிரி பெரிய அளவு ஊதியம் இல்ல. சில பேருக்கு ஊதியம் வழங்கல, சிலருக்கு ஊதியம் வழங்க, சில பேருக்கு போக்குவரத்து சிலவு அந்த அளவில் சாப்பாடுகள் அப்படியான கொடுத்தது. சரி, ஒரு சொல்லுவார்களே, ஒரு ஒரு இப்ப நீங்கள் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரி என்றபடியால் கேட்கிறேன். ஒரு சம்பவம், ஒரு மெரிகோஸ் வீக் அல்லது ஒரு வில்லு பாட்டு என்றால் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல இப்படி படம் எடுக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன, எல்லாரையும் சேர்த்து வச்சு படம் எடுக்கிறது, ஒரு சாப்பாடு, ஒரு தேத்தண்ணி இருக்கின்ற பொழுது எத்தனை நாட்கள், அதாவது இரவு பகலா காட்சி எடுக்கின்ற பொழுது ஒரு நேரத்தில் எத்தனை பேர் உங்களோடு இருந்திருப்பார்கள் ஐயா? அதாவது படம் ஒன்று ஷூட்டிங் நடக்கின்ற பொழுது எத்தனை பேர் இருப்பினோம்? அந்த ஷூட்டிங் நடந்த ஒவ்வொரு இதிலும் குறைந்த ஒரு 35 பேர் 40 பேர் இருப்பார்கள் இருந்து. அதுவும் ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். அப்ப அது இருப்பார்கள். சிலது இரவிரவாயும், சில விடியவும் எடுத்தது. சில ஷோட்ஸ் விடிய வெள்ளன இரவு ஷோட் எடுக்க வேணும்ன்றதுக்காக ராவோட ராவாக வெஹிக்கிள்ல போய் ஒரு ஷோட் ஒன்று விடிய காலமே அந்த வேன் ஒன்று மேல நின்று வார மாதிரி ஒரு ஷோட் ஒன்று எடுக்க போகணும். எங்களுக்கு கோஸ்டும் பிரச்சனை தானே. அப்ப ஒரு ட்ரோன் கேமரா ஒன்று வாங்கினது, ஆகத்திரமான கேமரா இல்ல, அதுல நின்று மேல பறக்க விட்டு ஒரு ஷோட் ஒன்று எடுக்க வேண்டும் சொல்லி நாங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி போட்டு தான் அங்க போய் பறக்க விட்டா அந்த ட்ரோன் இந்த கொண்ட்ரோலே எங்களால் எடுக்க முடியல. அது அப்படியே பறந்து போய் இந்தியா பக்கமா போய் அது துளைஞ்சதான். அது துளைஞ்சாலும் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நிச்சயமாக இவற்றை எல்லாவற்றையும் படத்துக்கு அப்பால சிந்திச்சு சொல்வார்களே, அந்த இவ்வளவற்ற மக்கள் பார்த்து அதை பற்றி சந்தோஷமாக சொல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம் பூரிப்பு இருக்கிறது. அது வாயால சொல்ல முடியாது. உங்களுக்கோ ரவிவரனுக்கோ அல்லது இயக்குனருக்கோ அல்லது இசையமைத்தவர்களுக்கோ புரியாது. ஆகவே அதைத்தான் பயந்து போனோம். என்னன்னா, ஒரு மாவட்டபுரம் இதுல ஒரு ட்ரோன் ஷாட் உண்டு, அதனால் வாடகை எடுத்த ட்ரோன் உண்டு பறந்து கொண்டு இருந்தது. முன்பக்கம் இருந்து எடுத்துக்கொண்டு இருக்கீங்களா, திடீரென்று சைக்கிள் வார ஒரு ஆள் வந்து அதோட மோதிட்டேன். அது மோடி அது விழுந்து உடைஞ்சிட்டு அவருக்கு காயம் பட்டுட்டு ஒன்று எங்களுக்கு பெரிய இருப்பேன். நான் சுத்தி நிக்கல, திடீரென்று தான் எதிர்பாராத விதமா நடந்தது. நல்ல ஆழமா இருக்கு, பெரிய காயம் ஒன்றும் இல்லை. ஆனா ட்ரோன் இது கொஞ்சம் சேதமா போச்சு. ஆனா அது அந்த நாள் கொஞ்சம் பயந்துட்டேன்.
ம். சரி. இப்ப இன்னொரு பக்கம் வருவோம். இப்ப இந்த படத்துக்கான செலவுகள் என்பது வந்து எப்படித்தான் 38 நாள் எடுத்தாலும் அதுக்கான சாப்பாடோ, அ ஊதியம், குறைந்த அளவு ஊதியம் எல்லாம் குடுத்திருப்பீர்கள். ஒரு தயாரிப்பாளராக நான் நினைக்கின்றேன் முழு படமும் நீங்கள்லாம் போட்டிருப்பீர்கள். அல்லது வேறு யாராவது உதவி செய்திருந்தார்களா? அது முழுக்க என்ற செலவில தான் அது செய்தது. திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஓ! அதோட அதாவது இது நீங்கள் வந்து அதை லாப நோக்கத்துக்கா செய்ததுன்றது இல்ல. இது செய்து முடிக்க வேண்டும் ஒரு ஆன்ம திருப்திக்காகத்தான் செய்தது. அப்ப இதுல செய்து வந்தாலும் வராட்டிலும் பரவாயில்லைன்ற ஒரு துணிஞ்சு தான் அத செய்தது. தங்கியிருந்தது. நல்ல ஒரு விஷயம். அதாவது அந்த விஷயத்துல வைத்திய கலாநிதி சிவன் அவர்களே எங்களுக்கு இந்த வானொலி சார்பாக முதல்ல ஒரு பாராட்டுக்கள். அது துணிந்து அது வைத்தியரா இருந்து கொண்டு இந்த ஒரு சமூக தூர நோக்கோடு செய்திருக்கிறீர்கள் ஐயா. உங்களுக்கு பாராட்டுக்கள். நிச்சயமாக. இப்ப என்னன்னா, படத்தை எடுத்துட்டீங்கள். இதுக்கு பிறகு படத்தை நான் நினைக்கிறேன் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். நீங்கள் பயங்கர என்ன இந்த படத்தை வெளியில கொண்டுவரும் என்றதுல வெகு வெகு அ ஒரு ஆர்வமாக இருந்தபடியால் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த திரைப்படம் யாழ்ப்பாணத்தில் மிக சிறப்பாக ஓடியதன் பின்னர், இவற்றையெல்லாம் வெளிநாடுகளுக்கு அல்லது வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு போகணும் என்றதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபட்டீர்கள். அதெல்லாம் எப்படி சாத்தியமாறுச்சு? அல்லது எப்படியான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள்? அதாவது இந்த திரைப்படத்தை யாழ்ப்பாணத்துக்கு வெளியில கொண்டு போறதுக்கு. யாழ்ப்பாணத்துக்கு உள்ளுக்குமோ வெளியிலும் கொண்டு போறதுல வந்துச்சுன்னா, அந்த படத்துல வந்து ஒரு விஷயம் ஒன்று வேற ஏதோ ஒரு இடத்த சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, நாங்கள் எல்லாம் அழிஞ்சு சிதறி போகையில, ம். நாங்கள் எல்லா இடமும் பரந்திருக்கிறோம். ம். அது எங்கட பலம் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று வருகுது. ம். அது ம். வசனமா எழுதினேன்னா, ஆனா இது படம் வெளியில வந்த அப்புறம்தான் அதோட உண்மையான தன்மை எனக்கு விளங்கினது. ம். அப்ப என் நண்பர்களும் டாக்டர்ஸ் நண்பர்களா இருக்கட்டும், ஜேஎம்எஃப்ஓயா இருக்கட்டும், வேற நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து தங்களுடைய ஒரு கடமை மாறி நினைச்சு, அத வந்து தாங்களாயே தன்னார்வமா முன் வந்து தங்கட பிரதேசங்களிலே அதை திரையிட வேணும். நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், திரையிடுறோம் என்று சொல்லி எல்லாரும் வந்து இப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, நியூசிலாந்து எல்லா இடமும் பிரான்ஸ், சுவிஸ் என்று சொல்லி எல்லா இடமும் வந்து அதை ஆர்வமா இது எங்கட படம், இதை நாங்கள் திரையிடுறது எங்கட கடமை என்ற ஒரு நினைவோட போறது வந்து உண்மைக்கு ஒரு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாயும் ஒரு நிறைவான விஷயமாயும் இருக்குது. ம். ஆனபடியால் அது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருது. இப்ப இதுல எல்லாத்துக்கும் மேலால நாங்கள் எல்லாரும் வேற வேற இருந்தாலும் எங்கட சிந்தனையோட தான் இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்த காட்டுது. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனபடியா வெளிநாட்டுக்கு இதை கொண்டு செல்லுறது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கையில, ஆனா இத பரந்துபட்டு எல்லார்கிட்ட ஒத்துழைப்பும், வெளியில இருக்கிற மீடியா இருக்கட்டும், உள்ளுக்கு இருக்கிற மீடியாவா இருக்கட்டும், உள்ளுக்கு இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருடைய ஒத்துழைப்பும் வந்து உண்மைக்கு ஒரு ஒரு ஆன்ம திருப்தியை தருது. தந்திருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அதாவது ஆஸ்திரேலியாவில ஏற்கனவே பிரிஸ்பேர்ன் பகுதியில் வேறொரு மாநிலத்தில் ஓடப்பட்டு விட்டது. சிட்னியில வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காட்சிப்படுத்த இருப்பதாக அறிகின்றோம். அப்படித்தானே? ஆமா, ஆமா, ஆமா. சிட்னியில ஒரு காட்சியோடு நின்று விடுமா வைத்தியர்? அல்லது வேற காட்சிகள் ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வேறு காட்சிகள் ஓடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறீர்கள். ஆமாம். அதே வேளையில மெல்பர்னிலும் இந்த காட்சி, அதாவது சிட்னி, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிட்னி என்று சொல்வார்கள் யாழ்ப்பாணம் போல, வடமாகாணம் யாழ்ப்பாணம் போல, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிட்னியின் மேற்கு பகுதியில், அதாவது ஓபன் என்ற இடத்தில் இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு காண்பிக்கப்பட இருக்கிறது. அத்தோடு மெல்பர்னிலும் இந்த காட்சி உங்களுடைய திரைப்படம் காண்பிக்கப்பட இருப்பதாக அறிகின்றோம். நல்ல ஒரு விடயம். இப்ப கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் இந்த படங்கள் ஓடி இருக்குமா? எல்லா நாடுகளும் சேர்ந்து? எல்லாமே இது நாங்கள் வெளியிட்டு வந்து இது 6வது மாதம். நாங்கள் அந்த 100வது காட்சியை இது நெருங்கி கொண்டிருக்குது. அந்த 100வது காட்சியை வந்து பல்கலைக்கழகத்துல கைலாசபதி அரங்கில அந்த கலைஞர்களின் கௌரவிப்போடு ஒரு பெரிய ஒரு விழாவா கொண்டாட இருக்கிறோம். அதுல வந்து விசி வந்து பிரதம விருந்தினரா கலந்து கொள்றார். அதுக்கு பிறகு அந்த ஓப்பன் ஷோ ஒன்று ஃபேக்கல்டியில வெளியில போட்டு அதை ஒரு ஆரோக்கிய ஹெல்த்தி ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி எங்களோட பாரம்பரிய உணவுகளின் ஒரு திருவிழா மாதிரி அதுவும் சுத்தி நடக்க அது ஒரு விழாவா கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து இது வெறும் 20ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நடக்க இருக்குது. அதாவது இதுக்கு
அழைப்புதல் வழங்கப்பட்டு வரணுமா அல்லது யாரும் வந்து பார்க்கலாமா? எப்படி இருக்கும் யாழ்ப்பாணத்துல? இது அந்த நாங்கள் அந்த ஓப்பன் ஷோவுக்கு வந்து ஒரு ஓப்பன் இன்விடேஷன் தான். யாரும் வந்து பார்க்கலாம். அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இது செய்யலாம். அது ஒரு ஆரோக்கியமான உணவு முறைய எங்கட சுதேச உணவு முறைய அறிமுகப்படுத்துதான் இருக்கும். அது யாரும் பெறக்கூடிய மாதிரியான ஒரு விழா மாரி தான் ஏற்பாடு சரி, செய்தது. சரி. நல்ல ஒரு விஷயம். இப்ப டாக்டர் சிவன்சுதன் அவர்களே, அதாவது உங்களிடம் இருக்கின்ற தாக்கங்கள், விடயங்கள், யாழ்ப்பாணத்து சூழ்நிலை, போர் எல்லாம் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை தூவானமாக தூவிவிட்டது. இந்த தூவானம் நின்று விடுமா அல்லது ஏதாவது வர இருக்குமா? இது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப இதுல இனி அடுத்த திரைப்படம் ஒன்று நாங்கள் எடுக்கக்குள்ள வந்து இந்த அளவு காலம் எடுக்காது. என்னன்னு சொன்னா, ம். நாங்கள் இது படிச்சு தான் படிச்சுட்டு. செய்தது. ம், ம். அதோட இது வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஒரு மட்டுமட்டான ஒரு அறிவு தான் இருந்தபடியா எல்லாரும் படிச்சுட்டோம். எல்லா துறையும் படிச்சுட்டோம். உதாரணமா படிச்சுட்டு. எப்படி படம் எடுக்கிறது முதற்கொண்டு, எப்படி எடிட் பண்றது முதற்கொண்டு எல்லா விஷயமும் ஓரளவு பெரிய ம். விற்பனர் மாதிரி தெரியாட்டிலும் ஒரு ஓவராலா படிச்சாச்சு, படிச்சுட்டோம். படிச்சாச்சு. ம், ஆனபடியால் அடுத்த படம் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்காது. ம். அதோட இந்த படத்த பார்த்துட்டு ஒவ்வொரு தரம் அறிவுரை சொன்னவ, இதை இப்படி செய்திருக்கலாம், இதை இப்படி செய்திருக்கலாம், இதை இப்படி செய்தா செலவு குறைவா இருந்திருக்கும், இது இப்படி வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்று சொல்லி படம் வந்த அப்புறம் பல விஷயத்தை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனபடியால் இனியும் படம் எடுக்கிற ஒரு ஆர்வத்தை இது எங்களுக்கு தந்திருக்குது. ம். நிச்சயம் இதிலும் விட ஒரு பெட்டரான வேயில நாங்கள் தொடர்ந்தும் இந்த இப்படிப்பட்ட படைப்புகளை உருவாக்கி கொண்டிருப்போம் என்றது ஒரு நிச்சயமான விஷயம். சரி. வேறு ஏதாவது கதை இருக்கின்றதான்னு தான் கேட்டேன் அடுத்த கேள்வி. கதை வந்திருக்கின்றதா? அல்லது கதை தயார்படுத்தப்பட்டு விட்டதா? அல்லது எழுதிக் கொண்டிருக்கிறீர்களா? அதை பற்றி சொல்ல முடியுமா? எழுதி கொண்டிருக்கிறேன் நான். எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் சமூகம் சார்ந்ததா போகுமா? அல்லது தமிழ் தேசியம் சார்ந்ததா போகுமா? அல்லது ஒரு வித்தியாசமான வைத்தியத்துறை சம்பந்தமாக போகுமா? என்னன்னு சொன்னால் இப்ப எங்கட இந்த ஒரு விஷயத்துக்குள்ளால நாங்கள் வந்த நாங்கள் எங்களை சுத்தி வந்து எத்தனையோ விதமான கதைகள் வந்து சொல்லப்படாம பேசப்படாம விதைச்சு கிடக்குது. ம், ம். அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்கள் ஒரு கற்பனா ரீதியில ஒரு கற்பனை கதைய எடுக்கிறதுக்கு இந்த மனம் இடம் கொடுக்குது இல்ல. ம், ம், ம். ஆனபடியா எங்கட விஷயத்த கணக்க தேங்கி போய் இருக்கிற இல்ல சொல்லப்படாம இல்ல சொல்ல வேண்டின விஷயங்கள் கணக்க இருக்கேக்குள்ள எங்கட வாழ்வியல் சம்பந்தமான ஒரு கதைகளை தான் எடுக்க நான் விருப்பப்படுறேன். நிச்சயம். மற்ற விஷயங்களை சொல்றதுக்கு கனவேர் இருக்கணும். இருக்கிறது. வேற விஷயங்களை சொல்றதுக்கு உலகளாவிய அளவில் கனவேர் இருக்கணும். அதை நாங்கள் ஏன் டூப்ளிகேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இருக்கிறது. ஆனபடியா எங்கட விஷயத்தை தான் நான் கதைக்க வேண்டும் என்ற தேவை இருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதாவது நான் நினைக்கின்றேன், உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, நீங்கள் குழந்தை சண்முகலிங்கத்தினுடைய ஒரு ஒரு மாணவனாக அல்லது இல்லாவிட்டாலும் கூட அவருடைய பட்டறிவை பெற்றிருப்பதாக தெரிகின்றது என்றால், உங்களுடைய பேச்சும், உங்களுடைய தமிழும், உச்சரிப்பும், அந்த அதை வெளிப்படுத்துகின்ற தன்மையும், அது ஒரு நீங்கள் வைத்தியரா என்று கேட்கின்ற அளவுக்கு என்னை தூண்டுகின்றது. அதாவது உங்களுடைய புலமை இந்த பக்கமும் தெரிகின்றது ஐயா. ஆகவே என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து என்னென்றால், நீங்கள் இதிலேயும் கூடுதலாக செலவழிக்க வேண்டும். இன்னும் அரிய திரைப்படங்களை இந்த சமூகத்துக்கு கொண்டுவரணும் என்று என்னுடைய ஒரு கோரிக்கையாக அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா. அது கட்டாயம் செய்வோம். அதுக்கு எங்களை சுத்தி இருக்க நண்பர்கள் இந்த ஊக்குவிப்புகளும் இருக்குது. ஆனபடியா நிச்சயமா வெற்றிகரமா செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி, நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னன்னு சொன்னா, இப்ப இதுல வந்து எங்கட கலைஞர்கள் வந்து உண்மையிலேயே சரியான திறமையான ஆக்கள். நான் அந்த ம், ஆட்சியின் கதையை சொன்னேன். ம், எங்கட எடிட்டரை சொன்னேன். ம், அப்படி அவங்களோட கண்ணன் மாஸ்டர் எங்கட அந்த இசையமைப்பு துறையில இருக்கிற ஆக்களை சொன்னேன். அப்போ ஒவ்வொரு நடிகர்களையும் நீங்கள் அதுல படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவோ திறமையான ஆக்கள் இருக்கினோம். ம், அப்ப அவைக்கான அங்கீகாரம் வந்து நாங்கள் தென்னிந்திய கலைஞர்களுக்கு கிடைக்கிற அளவு அங்கீகாரம் கிடைக்குதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ம். அதோட வந்து இங்க இருக்கிற கலைஞர்கள் வந்து அந்த கலைத்துறையில ஈடுபட்டு அவைகளால அந்த போதுமான வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியுமோ, அப்ப அவை வந்து முழு நேர கலைஞர்களா இருந்து கொண்டு இந்த கலையை வளர்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடியதா இருக்குமோன்றது சரியான ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கேள்விக்குறி. ஆமா. ம், ம். ஆனபடியால் இந்த எங்கட பிரதேசத்திலேயும் இந்த கலைஞர்களை ஊக்குவிக்க வேணும். அவர்களோட வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய அளவில அந்த கலை வளர்ந்து அந்த கலையும் வளர்ந்து அவன் வாழ்வியலும் வளரக்கூடிய மாதிரி ஒரு நிலவரத்தை கொண்டு வாரதுக்கும் ம்.
கொண்டு வரதுக்கு எல்லாத்தையும் ஒரு கூட்டு முயற்சி ஒன்று தேவையாயிருக்குது. ஆனபடியா அதுக்கு நாங்கள் எங்க இருந்தாலும் எவ்வளவு இடத்துல பரந்திருந்தாலும் நாங்கள் எங்கட பிரதேசத்தை வளப்படுத்த வேணும், எங்கட மண்ணை வளப்படுத்த வேணும் என்றதோட எங்கட கலைஞர்களையும் வளப்படுத்த வேணும் என்ற ஒரு கோரிக்கைய நான் முன்வைக்க விரும்புகிறேன். நிச்சயமா ஒரு அருமையான கருத்து. அதாவது எங்களாலேயும் முடியும் என்பதை நீங்கள் உங்களை போன்றவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தோ அல்லது கிழக்கு மாநிலத்திலிருந்தோ திரைப்படத்தோடு இருப்பவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை கண்கூடாக நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் சொல்வார்களே, அந்த தானாடலும் தசையாடும் என்பது போல நாங்கள் இங்கிருந்தாலும் ஒரு நினைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி எல்லாம் நீங்கள் எல்லாம் செய்து கொண்டு சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பார்க்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கிறது ஐயா. ஆகவே நான் நினைக்கிறேன் உங்களுடைய சிந்தனை மிகவும் வலுவானது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், அல்லது புலம்பெயர்ந்த தேசங்களாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த நோக்கோடு பயணிக்க வேண்டும் என்பதை இங்கு ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா. நான் நினைக்கிறேன் அந்த கனவு நனவாகும் என்பது வெகு தூரத்தில் இல்லை. ஆகவே இதை இப்படியான கருத்தை அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலரும் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை யாழ்ப்பாணத்திலோ அல்லது இலங்கையிலோ வெகு விரைவில் வரும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது ஐயா. நன்றி. சொல்லுங்க. அப்ப அதோடு இந்த திரைப்படத்துல சில கருத்துக்களை சொல்ல முன்வைக்க முனைஞ்சிருக்கிறோம். அது குறிப்பா புலம்பெயர் தேசங்கள்ல புலம்பெயர் உறவுகள் எல்லாருக்கும் இது போய் சேர வேணும் என்று சொல்லி உண்மைக்கு ஆசைப்படுறோம், விருப்பப்படுறோம். ஆனபடியால் இத எல்லாரும் ஒரு தடவையாவது பார்க்க வேணும், அதுக்கு எல்லாரும் ஊக்கப்படுத்த வேணும் என்ற ஒரு கோரிக்கையையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நல்ல ஒரு விஷயம். அதாவது இது ஒரு படைப்பாக வந்திருக்கிறபடியால் டாக்டர் சிவசுவன் குறிப்பிட்டது போலவே எல்லோரும் இந்த சிட்னியில ஓடுகின்ற காட்சியோ மெல்பர்னில் ஓடுகின்ற காட்சியோ தயவு செய்து நீங்களாகவே முன்வந்து இந்த திரைப்படத்தை பாருங்கள். அதாவது எங்களுடைய வேல்யூ அல்லது எங்களுடைய சுமையோ அல்லது எங்களுடைய எண்ணங்களை சொல்லுகின்ற திரைப்படமாக இது அமைய இருக்கின்றது. ஆகவே பார்க்கின்ற பொழுது இது படத்தை நடித்தவர்கள் அல்லது எடுத்தவர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும், இன்னொரு படைப்பை கொண்டு வருவதற்கு. ஆகவே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி சிட்னியில இந்த திரைப்படம் வருகின்ற பொழுது போய் பாருங்கள் ஐயா. எல்லோரும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உற்சாகத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே இந்த படத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீண்டும் மிகவும் சிறப்பாக இன்னொரு திரைப்படத்தை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்லது டாக்டர் சிவசுவன் அவர்களே, உங்களுடைய பல வேலைப்பழக்களுக்கு மத்தியில், அதாவது யாழ்ப்பாணத்தில் டாக்டர் சிவசுவனிடம் தெரிந்திருக்கும் எப்படி ஒரு பிஸி அல்லது எப்படி ஒரு இயந்திரமான வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று யாருக்கும் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமில்லாமல் உங்களுடைய தூவான குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமில்லாமல் இந்த திரைப்படத்தோடு பயணித்த அனைவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும், அதாவது உலகம் பூரா இன்னும் எங்கெங்கெல்லாம் ஓட வேணுமோ அங்கெல்லாம் ஓட வேண்டும். உங்களுடைய குழுவினரும் மிகவும் சிறப்பாக அடுத்த முயற்சிக்கு உங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வணக்கம். எங்களுக்கு தூவான படக்குழு சார்பிலே எங்களை இப்படி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காகவும் எங்களுக்கு பெருத்த ஊக்கத்தை தந்ததற்காகவும் உங்கள் அனைவருக்கும் நானும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் தூவானம் திரைப்படத்தினுடைய கதை, திரைக்கதை, இயக்கம் என்று பலவற்றையும் செய்திருந்த டாக்டர் எஸ் சிவசுதன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.